அருக்கு தெரியா உங்க மயக்கமா தீ வித்துக்கு தண்ணி தெரிச்சா நீ தூக்கி உட்கார வச்சுக்கிது எனக்கு தெரியுமா? அம்மா, திக்கற்றவருக்கு தெய்வம் தான் துணை என்று சொல்வார்களே, எனக்கு நினைவு தெரிந்த நாளில் இருந்து அந்த தெய்வத்தை வணங்காத நேரமே கிடையாது. இந்த பாழான தெய்வம் கூட இந்த பாவியை கைவிட்டு விட்டது. யாரும் இல்லாத அனாதையாக நிர்கதியாக நிற்கிறேன். இந்த பாவியை காப்பாற்ற இந்த உலகத்தில் யாருமே இல்லையா ஆண்டவா? நாங்கள் இருக்கிறோம், அதற்குள் போக மாட்டோம். உன் கதையை முடித்து விட்டு தான் போவோம். பார்வதி அவ்வளவு பெண்டா நிக்க சரி, நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கிறேன். ஐயோ சோத்து யாரோ பாதி குடிக்க வச்சு இருக்கிறாரு. அவரை அவசரத்தில் குடிக்க வந்தேனே, பாதியோடு குடிக்க வந்துட்டு எங்க அக்காச்சிங்க துட்டு போறாங்கன்னா போட்டு வச்சுக்கிறாங்க பத்தியா. சரி விடு, நமக்கு ஆச்சு 100, 150, 200, 240, 250, 145 2 வாங்கலாம். கிளாஸ்ல ஊத்தி தண்ணி ஊத்திய ஊது வச்சு கொளுத்தி பின்னால எடுத்து ஊத்திடுவேன். தண்ணீர் தாக எங்கிருந்து வரா தாய் மாமா தாய் மாமா ஆளு சேர்க்கிற படிக்கூடாது. ஏன் படிக்கிற? ஏன் படிக்கிற? நீ எடுத்து குத்தா கூட அதுக்கப்புறம் நான் அவங்களை கேட்டுக்கிட்டா சாப்பிடுவேன் அப்படின்னு கேட்டு வாங்கணும். ஏன் வாங்குற? இறங்கி போய் என்ன போன ரிட்டர்ன் திரும்பி வர மாட்டேன். யாருக்கு வந்து போய் வச்சா நம்மளோட பேசிக்கணும், நம்மளோட அடிக்கணுமா அதோட அவங்ககிட்டலாம் போனா காலைல வண்டி மாடி அடிப்பாங்க. இறங்குறா இறங்குறா பத்தியா பேச்சா இருக்கணும். மேல மேல இடம் நாட்டுல பிச்சையை எடுக்க கூடாதுன்னு சொன்னேன். வீதி வீதியா போய் பிச்சை எடுக்கிறியே, பாக்குற சக்காசி அரங்கம் நிறைமாத கர்ப்பிணி பெண் என்று பாராமே அடியான அடி அடிச்சு போட்டு கொடுத்து வீதி வீதியா பிச்சை எடுக்க வச்சுட்டாலே நீங்க சாப்பிட்டு எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன். ஒழுங்கு மரியாதையா சொல்றேன். என் நாட்டை விட்டு கண்கடன் தேசத்துக்கு ஓட முடியுமா? முடியாது. என் கணவர் இருக்க இடத்துல தான் என்னால இருக்க முடியும். நாட்டை விட்டு என்னால பார்க்க முடியாது. போக முடியாதா? பேச்சு பூச்சி இல்லாத வீடு போச்சு. அருக்கு தெரியா உங்க மயக்கமா தீ வித்துக்கு தண்ணி தெரிச்சா நீ தூக்கி உட்கார வச்சுக்கிது எனக்கு தெரியுமா? மனோரி ஆச்சு போட்டவங்களப்பா ஆச்சா உள்ள வரைக்கும் இறங்குதுடா. அவர் தூக்கி உட்கார வச்சுட்டு எனக்கு தெரியாதுக்கா. சனினா அர்ஜுன் போய் வரத்தானே அத்தா. இத நான் என்னன்னு சொல்லுவேன், ஏதுன்னு சொல்லுவேன், எப்படின்னு சொல்லுவேன்? அக்கா கிட்ட போயிட்டு அக்கா வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யாரு காரணம் மட்டும் தாங்க சத்தியமா நாங்க அதற்கு அக்கா என்ன பார்த்து அடி தாசி வேசி விபச்சாரி தேவடியா நீ ஒன்னா நம்பர் லோப்பர் பிட்ரோடு என் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யார் காரணம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன மாட்டு அடிக்கிற மாதிரி அடிச்சாங்க. எட்டி ஒரே உதச்சாங்க. அந்த டேங்க் மேல போய் விழுந்தாங்க. டேங்க் மேல வீர அளவுக்கு நீர் என்ன பண்ணிருந்த? ஊர்ல இருக்கிற பொம்மைக்கு இப்பதான் தூக்கி போட்டு போனாங்க. நீ என்ன செஞ்சிருந்த? என்ன ஒரே ஒருத்தா நான் அந்த கோயிலுக்கு அண்டான போய் இருந்தேன். உண்மையுமா? ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு மொத்த பேரும் மறக்கிறாங்க. மிஸ் மிஸ் மீனா ரொம்ப நல்ல பொண்ணு, அவளை அடியான அடி அடிச்சு வாயில போட்டு மறக்கிறாங்க. எட்டி 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 2000 வாட்டி போச்சு. இடுப்பு ஒஞ்சி போச்சா கூட பரவாயில்லையே. நீங்க என்ன அடிச்சா கூட பரவாயில்ல. வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு யாரு காரணம் மட்டும் சொன்னா அது மட்டும் சொல்லு காரணம்.
அடி பாவி எப்பொழுது தாசி பெண் என்று பாராம என் கணவர் உன்னை 2ஆம் தடவை திருமணம் செய்திருக்கிறாரோ இனிமே அந்த ஆள் கூட நான் வாழ்க்கை நடத்த மாட்டேன் அந்த பொட்டை கூட நான் குடும்பம் பண்ண மாட்டேன் அதுவும் பொட்டியில போட்ட முட்டை துண்ண பட்டியா கோயில் போட்ட ஒரு நாட்டு மன்னர் உங்களுக்கு அந்த பாஷை எல்லாம் தெரியாதுங்க சொல்றா கம்பெனி ஏத்துக்கணும் பொட்டை கூட நான் குடும்பம் பண்ண மாட்டேன் அவ கட்டின தாலி கூட எனக்கு தேவை கிடையாது 10 வருஷமா குழந்தை கொடுக்கல தாலி அறுத்து என் மூஞ்சில வீசி அடிச்சுட்டாங்க தாலி அறுத்ததுல மென்டல் ஆகி உட்காந்து என்ன அடிச்சு கிடக்குறா பாரு நீ இந்த உண்மையை போய் அவர்கிட்ட சொல்லி அவர் வந்து என்ன கேட்டான்னா அவங்களுக்கும் அதே போல அடி விடும் அப்படின்னு சேர் மேல ஜாட்டி எடுத்து மென்டல் மேல அடி உட்காந்துக்கிற பாரு மாமா மாமா ஐயோ அடி பாவி என்னது இந்த தாலி ஒரு பெண்ணுக்கு வேலை கணவன் உயிரோடு இருக்கும் போது இந்த தாலியை நீ அடி பெண் நீ பெண் இல்ல பேய் சரி இந்த கருவுக்கு காரணம் சொல்ல முடியாது உனக்கு உண்மை சொல்லு. அவ பேச்சு கட்டி நடிக்கிறீங்க என்ன? நான் பத்தினி உத்தமி என்பதை இன்று இல்லாவற்றை என்ற ஒரு நாள் கண்டிப்பா தெரிஞ்சுக்க தான் போறீங்க. அந்த தேவடியா பேச்ச கேட்காது. யார பார்த்து தேவடியா என்ன? யார பார்த்து தாசி? நீதாண்டி தாசி, நீதாண்டி வேசி, நீதாண்டி விபச்சாரி நாய். டேய் இவளை என்ன செய்யலாம் சொல்லு. எப்பொழுது கண்ணவனுக்கு முன்னாடி போய் திருட்டுக்குள்ள வாங்கிட்டு வந்தாலும் இந்த நாட்டுல இருந்தா நமக்கு தான் அவமானம். உயிரோடு இருக்க கூடாது. போட்டு தள்ளு. அம்மா சத்தல பாரு எத்தனை அடி போட்ட? 2 அடி. எத்தனை அடி போட்ட? 2 அடி எல்லாம் என்ன சாவாங்களா? 2 அடி சேர்த்து போடு. போடு. தலையில அடிக்கும் போது லைட் ஆஃப் மினி மினி போடாத ஆள் தெரியாத அடிச்சு போறாரு. போட வேண்டிய லைட் நேரத்துக்குலாம் லைட் போட மாட்டான். தலை மூச்சு இருக்கிறான் பாரு. சத்தல பாரு. மூச்சு இருக்குதுங்க. மூச்சு இருக்குதா? இந்த தேவடியா உன்ன சாவலே. எப்படி சாவடிக்கிறது எனக்கு தெரியும். மானை கட்ட பொண்ணு. போச்சுமா. உன்ன கோய் கறிலாம் கட்டிட்டா பாரு. டேய் மூச்சு விட்டா பாரு. நான் பாக்குறேன். செத்துட்டேன் பாக்குறேன். மூச்சு வச்சுனா எங்க பாப்பாங்க? எங்க பாப்பாங்க? ஏண்டா முகத்துல பாப்பாங்கடா. மூக்கல பச்சு விட்டு பாப்பாங்க. ஏங்க செத்துட்டாங்க நாடி புடிச்சாங்க பாப்பாங்க. யாரு நினைச்சுக்க? டாக்டரை விட ஒரு படி மேல. சித்த வைத்தியர் சிகாமணி தரவங்க பேர நான். நீயா? ஆளு காலி. போச்சா? செத்துட்டான். அப்ப கூட சந்தேக மாட்டானே இருக்கு. இவங்க என்ன அடிச்ச அடியில என் கையும் வலிக்குது, என் காலம் வலிக்குது, என் இடுப்பெல்லாம் கொடாயுது. அரண்மனையில வெந்நீர் போட சொல்லியிருக்கேன். அரண்மனையில வெந்நீர் போட சொல்லியிருக்கேன். பப்பாயா சோப்பு எடுத்து வைக்க சொல்லியிருக்கேன். நான் போய் நீர் அடித்து வந்துடுறேன். பப்பாயா சோப்லாம் வேணாமா? பப்பாயா சோப் வேணாம். அவு பாய். லை பாய். லை பாய். ஆமா. பியார். பியார். இப்ப வரல எனக்கு. பியார் சோப்புடா பியார். பியார் சோப்பா? அதெல்லாம் வேணாமா? 2025 இல்லையா? காலம் மாறி போச்சு. அதெல்லாம் வேணாம். வேற என்ன பண்ணணும்? உடம்புக்கு ரின் சோப் போடு, சபினா எடுத்து தலையில் தேய்ச்சுக்கோ. மொராட்டி பொறக்கம் மினி மினி ஆயிடு முடியலாம். துணி துவைக்கிற சோப்பு, சாமான் கழுவுற பவுடர் தலைக்கு போடணும், உடம்புக்கு போடணுமா? வேணாமா? வர உங்க மூளை ரொம்ப வேலை செய்யுதுடா. என்ன பண்ணுறியா? சரிவா? நான் போய் குளிச்சிட்டு வரேன். ஏய் வாடிங்க. இவ யாரு? என்னுடைய மனைவி. ஆமா. சில நாட்கள் என்னுடைய மனைவியாக வாழ்ந்து விட்டா. இருக்கலாம். இந்நாட்டு மகாராணி இருந்து விட்டா. அதனால இவளை என்ன செய்யணும் தெரியுமா?
இதே என்னுடைய நாட்டுல எடுத்து அடைக்கலை செய்யணும். கேட்கல என்னுடைய நாட்களாக என்னுடைய மனைவியா வாழ்ந்துட்டா, இந்நாட்டுக்கு மகா ராணியாவும் இருந்துட்டா. அதனாலே என் நாட்டுல இவ்வளவு நல்ல முறையோட அடைக்கலை செய்யணும்னு சொல்றேன். ஆமா. இது யார் நாடு? என் நாடு. யார் நாடு? என் நாடு. யார் நாடு? யார் நாடு? சட்டி துட்டாடா கை விட்டடா விட்டடா வாட்டாய் போமாடா. அடி பாவி, நீ நல்லவன நினைத்து உன்னுடைய பேச்சை கேட்டு என்னுடைய மனைவி தாசி வேத்து விபச்சாரி என்று சொல்லி என் கையாலேயே அடித்து நான் கொண்டு விட்டேன். நீ நாசக்காரி. நாங்க நல்லவன் உனக்கு போன் பண்ணி சொன்னோமா? ஏய் டுகுடியா மாத்தா ஏய்றா வேற ஏய் ஒரே வழியில பல்டி வச்சா பாரு. அடி பாவி, சொல்லுமா. டே வாங்கி துட பையா, வர்பர்க்கி நாயே, வர்பர்க்கி. தெருவா சுத்தியா இருந்தவனே, டே அம்போக்கு ஆலமரோ பொறம்போக்கு புளியமரோ, அட எந்த துட கண்ட லெஃப்ட்ல விட்டா ரைட்ல விட்டா லெஃப்ட் திரும்பிக்கோ. ஒரு ஆணவம். இது யார் நாடு? என் நாடுடி. யார் நாடுடா? என் நாடு. யார் நாடு? என் நாடுடி. அவனை கேட்டு வர சொல்லு. யார் நாடுபா? என் நாடுடா. கையெழுத்து போட்டே ஞாபகம் இருக்குதா? சரக்கு சாப்பிட்டு வாழை குடிச்சில கையெழுத்து போட்டேடா. நான் எங்கடா போட்டேன்? நீ குடிபாதில் இருந்த யார் தப்பு? கையெழுத்து மட்டும் தான் நீ போட்ட, மீதெல்லாம் நாங்க புள்ளப்பட்டோம். இந்த நாடு நகரம் உப்பு சட்டி வருவோர் முதல் மிஸ் மீனாவுக்கே சொந்தம். இது நான் சுயநினைவோடு எழுதி கொடுக்கிறேன். இப்படிக்கு கணக்க வேந்தன் அப்படின்னு கையெழுத்து போட்டு இப்ப இது எங்க நாடு. இன்னொரு விஷயம் தெரியுமா? அது எங்க அக்கா இல்ல, எங்க அக்கா பொண்ணு என் மொண்டாட்டி. நான் வீட்டுக்காரரு டாபர் மாமா. டாபர் பையா, அதை விட வீதி வீதியாக சென்று பிச்சை எடுத்திருக்காண்டா, இல்ல தூக்கு மாட்டில 2 பேரும் செத்துருக்காண்டா. உலகத்துல மானம் தாகாது தூக்கு மாட்டி தோங்கினா முதல்ல பார்த்தா நீ தான் சாவணும். ஏண்டா தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும்போது தேவடியா வீட்டுக்கு போய் நீ போய் சாவுடா. தேவடியா வீடு நான் வந்தேன், காட்டுக்கு வந்தேன், வேட்டையாடினேன். வேட்டையாடி முடித்து விட்டேன். எனக்கோ தண்ணீர் தாங்க முடியவில்லை. தண்ணீர் கேட்டு தண்டா உன்னுடைய வீட்டுக்கு வந்தேன். ஆனா அந்த தண்ணீரில் ஏதோ கலந்து கொடுத்து என்ன மழைக்கடை செய்து என்னுடைய நாட்டையை எழுதி வாங்கி கொண்ட நாடோடி நாய்களா. ராத்திரி 8 மணிக்கு ஒரு 2 குவார்டர் சாப்பிட்டா வெடிக்கால 5 மணிக்கு தெரியுமா தெரியாதா? தெரியல. தெரியும் போது ஏந்து ஓட வடித்தானே 7500 ரூபாய் குச்சி விட்டு இந்நேரத்துக்கு கேள்வி கேட்கலாம். என்ன தெளிய விட்டாதா? தெரியாத அளவுக்கு தான் ஊத்தி கொடுத்து கொண்டே இருந்தீங்களா? உன் தலையை ஐத்துறா, அது உன் தலையை ஐத்து. நாங்க என்ன பண்ணுறேன்? வாழை கருவாடு தொப்புக்கோ, அதுவும் பாட்டு வர எடுத்தாரு பாரு. கண்டிக்கோ அது என்ன மீறா வாழை குடிச்சில உக்காந்து நீ சாப்பிட்டிய வாழை கருவாடு தொக்கு வாத்தா இப்ப முக்கு. இது யார் நாடு? யார் நாட்டுல இந்த அனாத பிடித்து எரிக்கவோ அல்லது புதைக்கவோ என்னால அனுமதி தர முடியாது. என் நாட்டுல எரிக்கவோ புதைக்கவோ நாட்டை விட்டு அடி பாவி, இது என்ன மோசமடி? நீ போடும் வேசமடி. நாட்டை விட்டு நான் நடந்தால் நாடு என்ன மோசமடி? நீ போடும் வேசமடி. நாட்டை விட்டு நடந்தால் நாடு உன்னை ஏற்றுமடி. நாடு உன்னை நாடு உன்னை ஏற்றுமடி. நாடு உன்னை ஏற்றுமடி.
குற்றமில்லை காதல் செய்த கோலமடி கடவுள் செய்த குற்றமடி இது என்ன மோசமணி நீ போன வேதமணி நாட்டை விட்டு நாடு உன்னை ஏற்றுமணி நாடு உன்னை ஏற்றுமணி அதிகார போதையிலேயே ஆணவத்தின் பாதையிலேயே ஆட்சி வீரத்தில் அமர போன்ற ஆணவத்தா எனக்கு மதுவை ஊத்தி கொடுத்து என்னுடைய நாட்டையே எழுதி வாங்கி கொண்ட நாடோடிகளே. ஆனா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க. நீ அப்படியே குச்சி வச்சுக்கிட்டு வாயுவேன் கொண்டாட்டியே தெய்வம்னு வாங்கிட்டு நீ சாபம் கொடுத்தா பலிக்குதா? என்னுடைய நாட்டுக்குள்ள எடுத்துக்கொள்ளுங்கடா. ஆனா என்னுடைய மனைவியை பொதிக்கோ எரிக்கோ கொஞ்சம் இடவிடுடா பாவிங்க. என்ன கவர்மெண்ட்ல இடம் கேக்குற மாதிரி காட்டுறீங்க? யாரும் புறம்போக்கு இடம்லாம் கிடையாது. பொதிக்கலாம் முடியாது. மத்த எங்கன்னா எதுவுமே ஆத்துல போடு இல்ல அப்படியே காட்டுல போடு. நாய்க்கு பிடிக்கும் துண்டு போட்டோம். கண்டதே காட்சி கொண்டதே கோட்டனு போற வழி நீ. அரசன் நன்று கொண்டால் தெய்வம் நின்று கொள்ளத்தான் போறாங்க. சாட்சியே இல்லாத கொள்ளுவோம். ஆனா உங்கள் இருவருக்கும் அழிவு காலம் வெகு தூரத்தில் இல்லடி. தம்பி கண்ணு போன பிறகு எதுக்குடா சூரிய நமஸ்காரம் இதெல்லாம் யோசனை பண்ணிருக்கா. ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேட்டுக்கோ. என்னப்பா கண்டி போயிட்டு அது போல கார் தான் எடுத்துக்கிறேன். எந்த காரு மாட்டினாரோ ஒன்னே ஒண்ணு சொல்ற எடுத்துக்கிறாடே. உலகத்திலே விலை மதிப்பில்லாது கலப்படம் இல்லாது ரெண்டு பொருள் தான். ஒண்ணு தாய் பாசம் ஒண்ணு தாய் பால் சொல்லுவாங்க. சரிதானே? நம்மளால உடம்புக்கு முடியாது அப்படியே காலோட போய் தின்னு மேல படுத்துங்க கூட நம்ம 10 மாதம் சுமந்து பெற்று எடுத்தா பாரு தாய் அவளுக்கு தான் மனுஷன் வச்சுக்கும். அவதான் தூக்கி போய் குளப்பாட்டி எடுத்தான் திரு மேல படுவா. அதுக்கப்புறம் யாரு பார்த்தனா தாய் ஸ்தானத்துல எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து திருமணம்ன்ற பேர்ல கழுத்துல 3 முடிச்சு போட்டமே தாலி கட்டின பொண்டாட்டி அவளுக்கு தான் வச்சுக்கும். அவதான் கழுவி எடுத்தாந்து படுக்க வைப்பா. ஜவுடியெல்லாம் படுக்க வைக்க மாட்டான். நான் தானே சொல்றேன். ஜவுடியான்னு சொல்லாத முத்தமின்ன சொல்லுவாங்க. கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்றேன். தாலி கட்டின பொண்டாட்டி இருக்கும் போது யாரெல்லாம் ஜவுடியா வீட்டுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்க நிலைமையெல்லாம் பார்த்தா சொக்கா சூத்தால் தாங்க கேட்டானா? என்ன உண்மை? உண்மைதான்டா. உண்மை நீ சொல்லக்கூடாது. நாங்க பார்த்தா துடிக்க பேசாது. நீ பேசக்கூடாது. செத்த பாம்பு அடிக்கிற மாதிரி அவனே மாறிக்கிறேன். காதல் என்பது கழட்டி போட்ட செருப்பு மாதிரி. சைஸ் கரெக்டா இருந்தா யாரு வேணாலும் மாட்டிக்கலாம். உன் சைஸ் இப்ப எனக்கு சரி கிடையாது. என் சைஸ் சரியா இருக்குமா பாரு. என்ன சைஸ்? 11 கால். அதனா கேட்ட மட்டும் கேட்டான். என்ன வாங்கி தர பாரு கேளு. என்ன சரி கிடையாது. அதனால கழட்டி வீசி என்ன பொறுத்த வரைக்கும் சத்தே இல்லாத ஆம்பளை கிட்ட கூட நான் குடும்பம் பண்ணிடுவேன். ஆனா சொத்து சொத்து இல்லாதவங்க கிட்ட ஒரே ஒரு நாள் கூட குப்பை கொட்ட மாட்டேன். ஏய் 5 5 10 இந்த மிஸ் மீனா என்னைக்குமே கெத்து. கையில போட்டா ரிங்கு. இதுக்கு மேல இந்த இடத்துல நின்னு வாட்டா உனக்கு சேர்த்து சங்கு. கோவிலுக்கு போன அர்ச்சனை என் கதைக்கு நீ வந்தாக்கா அன்னைக்கே உனக்கு பிரச்சனை. ரோடு போனா ஊத்துவாங்க தாரு. ரொம்ப நேரம் பேசனே வாட்டா நீ டாரு. நான் ஒரு பெண் குட்டி. ஆமா ஜாஸ்தி என்கிட்ட வச்சுக்கினேன் முட்டி. இதுவெல்லாம் அவனுக்கு பச்சி சொன்ன உனக்கு ஒண்ணு சொல்லட்டுமா? உனக்கு இந்த ஊர்ல இருக்கிறாரா வேலு? இந்த ஊர்ல இருக்கிறாரா வேலு? இந்த ஊர்ல இருக்கிறாரா வேலு? அத்தோட வாய் முறியம். அவரை விட நீ எவ்வளவு வேலு? வேலு விட நீ எவ்வளவு வேலு?
இந்த அனாதை பீடத்தை தூக்கிக்கிட்டு என் நாட்டை விட்டு ஓடுறேன். நாடு ஒரு நாயை மறுபடியும் இந்த நாட்டு பக்கம் நான் உன்னை பார்த்து அரண்மனையில எத்தனை துப்பாக்கி இருக்கு? AK-47 PK-47 15. அதுதான் PK-47. இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்து இல்ல, அதனால பாகிஸ்தானுக்கு போருக்கு போலாம் நான் தயாரிச்சது. அதை விட நம்ம கிட்ட பீரிங் ஒண்ணுக்குது, 2 குண்டுக்குது, மாட்டா போட்டு தூக்குனா தங்கிட்டு போயிடுவாங்க. பீரங்கி 2 குண்டு இருக்குதா? 2 குண்டுக்குதா தம்பி? வச்சிருக்கா பத்திரமா. இல்ல அவங்க உடம்புல டெம்பிள்ல போய் ஏய் மறுபடியும் என் நாட்டு பக்கம் நான் உன்னை பார்த்து ஆமா ஓட விட்டு முயல சுடுற மாதிரி சும்மா டப்பு 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 நாட்டை விட்டு வேண்டடி போடா. வேண்டடி. சரியா எனக்கு குஷ்டம் முடியும்னு சொல்றியா? வேண்டி சொல்றேன். இப்ப இது ஏன் கை இப்படியா? என் கை பாவனை அப்படி வந்தது. நிக்காத ஓடு வாடா வாடா ஓடு ஓடு பேட்மேன் ஓடிபோ தனியே தனியே எங்க நின்றோம் பத்தா என் மனசே அப்படியே ஜில்லுன்னு நாங்க இந்த தொழில இந்த மாதிரி கஷ்டப்பட்டது கிடையாது. வருவாங்க அப்படியே குடும்பமா தெரிஞ்சு விட்டுரும். ஏன்னா என்ன வெளியிட்டு கிடக்குற ஒரே கேட்டாங்க கூட தலையில பிடிச்ச பீடை எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. இந்த நாட்டுக்கே அதிபதி நம்ம 2 பேரும் மட்டும். அதான் மகாராஜா மகாராணி. ஆமா இவங்க எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன? போய் வாங்க. சரி சரி சரி. கனகவல்லி கனகவல்லி சின்னஞ்சிறு வயதில் இருந்து உனக்கு நானே எனக்கு நீ ஏன வாழ்ந்து கொண்டிருந்தோமே, அந்த பாவைகள் பேச்சை கேட்டு உள்ளது ஆசை விபச்சாரி என்று சொல்லி என் கையாலேயே நான் அடித்துக் கொண்டு விட்டேனடி கனகவல்லி. கனகவல்லி எப்படி எல்லாம் வாழ வேண்டும் என்று கனவு கண்டிருந்தேன். அந்த கனவெல்லாம் இப்போது வீணாகி போய்விட்டது.